சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல அரசு பொது மருத்துவமனையில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு. மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளையும் பார்வையிட்ட முதலமைச்சர் சிகிச்சை பெறுவோரிடம் சிகிச்சையின் தரம் குறித்தும் ஊழியர்களிடம் உபகரணங்கள் மற்றும் மருந்து இருப்பு குறித்தும் கேட்டறிந்தார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவதை எதிர்த்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு உள்ள நிலையில் அங்கேயே கேள்வியை முன்வைக்கலாமே என மனுதாரருக்கு நீதிமன்றம் கேள்வி. ஊரக வளர்ச்சித்துறையின் தகுதியான அனைத்து பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவு. திட்டங்கள் சென்று சேர்கிறதா என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் அறிவுரை. பொதுமக்கள் வீட்டில் இருந்தே அரசு மருத்துவமனைகளில் ஓபி சீட்டு சேவையை பெறும் வகையில் நலம் ஏஏ என்ற வாட்ஸ்அப் சாட்பாட் சேவை மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள நெஞ்சக நோய் பிரிவுகளில் முதற்கட்டமாக இத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ள நிலையில் விரைவில் மற்ற துறைகளிலும் கொண்டுவரப்படும் என தகவல். தமிழகம் முழுவதும் மின்வெட்டை நிரந்தரமாக தடுக்க ரிப்பீட் ட்ரிப்பிங் எலிமினேஷன் புரோகிராம் என்ற புதிய திட்டத்தை அமல்படுத்த மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு. இதன் மூலம் மின்வெட்டு பிரச்சினைக்கு நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. வரவிருக்கும் மாநில பட்ஜெட்டில் விளிம்பு நிலை மக்களின் நலனுக்காகவும் சமூக நீதித்துறையின் மேம்பாட்டிற்காகவும் இதுவரை இல்லாத அளவுக்கு கூடுதல் நிதி மற்றும் புதிய திட்டங்கள் வெளியாகும் என அமைச்சர் வன்னியரசு அறிவிப்பு. பள்ளி கல்லூரி விடுதிகளை நூலகங்களுடன் கூடிய எலைட் விடுதிகளாக மேம்படுத்த முதல்வர் அறிவுறுத்தியதாக தகவல். இருபத்தி 8 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகித்து வரும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளின் பதவிக்காலம் அக்டோபர் 19 வரை நீட்டிப்பு. தமிழகத்தில் 28 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,19,000 ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 2025 ஜனவரியில் நிறைவடைந்த நிலையில் அடுத்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தலை நடத்த திட்டம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை அனைத்து மாநகர காவல் ஆணையர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தங்களது எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தலை முற்றிலும் ஒழித்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த டிஜிபி மகேஷ் அகர்வால் உத்தரவு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை வலுப்படுத்த காவல்துறை தலைமை இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவின் பேரில் மாநிலம் முழுவதும் ரவுடிகள் மீது அதிரடி நடவடிக்கை. ஒரே வாரத்தில் 24,000க்கும் மேற்பட்ட சரித்திர பதிவேடு ரவுடிகளிடம் சோதனை நடத்தப்பட்டு 949 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்பட்ட 2,385 பிடியாணைகளும் நிறைவேற்றம். திருவாரூர் மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் குட்கா போன்ற போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் உத்தரவின் பேரில் தீவிர நடவடிக்கை. கஞ்சாவை எளிதில் நுகர்ந்து கண்டுபிடிக்கும் சிறப்பு மோப்பநாயை கொண்டு திருவாரூர் நகர் பகுதியின் தெருக்கள் மற்றும் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை. வரும் ஆகஸ்ட் மாதம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இரவு பகலாக தீவிரமாக நடைபெறும் இதர கட்டுமான பணிகள், வகுப்பறைகள், ஆய்வகங்கள், மாணவர்கள் விடுதி உள்ளிட்ட கட்டடப் பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாகவும் தகவல். ஆட்சி கவிழ்ப்புக்காக தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமாருக்கு நிபந்தனை ஜாமீன். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன் தினமும் காலை மாலை என இரு வேளையும் ஆஜராக வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரள மாநிலம் வயநாட்டில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் மேப்பாடி பகுதியில் சுரங்கப்பாதை பணியின் போது பாலத்தின் மேல் பகுதி மண் சரிவில் அடித்து செல்லப்பட்டதால் பரபரப்பு. மண்ணுக்குள் புதைந்து உயிருக்கு போராடிய சிலர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன மற்ற நபர்களை தேடும் பணி தீவிரம்.
வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மகாராஷ்டிராவின் வசாய் பகுதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு. குருகிராம் தேசிய நெடுஞ்சாலை திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளதோடு டோடா பகுதியில் செனாப் ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். மேற்கு வங்கத்தில் 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான நபர் போலீசாரின் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. தனது மகன் செய்த செயலுக்கு சரியான தண்டனை கிடைத்துள்ளதாக கூறி குற்றவாளியின் உடலை வாங்க மறுத்த தாயின் செயலால் கிராமத்தினர் நெகிழ்ச்சி. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் பெய்த கனமழையால் குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து. கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்குள் 15 பேர் சிக்கியுள்ளதாக தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையின் 5 அறைகளுக்கு கோட்டாட்சியர் முன்னிலையில் சீல் வைப்பு. இன்று தொழிற்சாலை முற்றிலுமாக மூடப்பட்டு சீல் வைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தகவல். சென்னை வியாசர்பாடியில் கோவில் மடத்தின் பின்புறம் இரத்த வெள்ளத்தில் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கிடந்ததால் பரபரப்பு. உடலை கைப்பற்றிய போலீசார் உயிரிழந்தவர் யார், அவரை கொலை செய்தது யார் என தீவிர விசாரணை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சங்கராபுரத்தில் குடும்ப தகராறில் கணவனை கழிவறைக்குள் தள்ளி கத்தியால் தொடையில் குத்தி உடலில் உள்ள இரத்தம் முழுவதும் வெளியேறும் வரை காத்திருந்து கொலை செய்த மனைவி. நடத்தையில் சந்தேகம் கொண்டு கணவர் தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததால் மனைவி விபரீத செயல். சென்னை நந்தம்பாக்கம் பகுதியில் குட்கா புகையிலை பாக்கெட்டுகளை காரில் பதுக்கி வைத்திருந்தவர் கைது. கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 78 கிலோ குட்கா, கார் மற்றும் 2 செல்போன்கள் பறிமுதல். சென்னை பழவந்தாங்கல் பகுதியில் சட்டவிரோதமாக குட்கா புகையிலை பாக்கெட்டுகளை கடையில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த கடை உரிமையாளர் கைது. சுமார் 4 கிலோ குட்கா பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த காவல்துறை. பெங்களூருவில் இருந்து கடலூருக்கு காரில் கடத்தி வரப்பட்ட 531 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களைச் சேர்ந்த 2 கைது. சென்னை செம்மஞ்சேரியில் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கஞ்சாவை மொத்தமாக வாங்கி சில்லறை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். 1 கிலோ 250 கிராம் எடை கொண்ட கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கானத்தூர் பகுதியைச் சேர்ந்த மூசா என்பவர் சிறையில் அடைப்பு. சென்னை ஐசோஸ் பகுதியில் சட்டவிரோதமாக போதை மாத்திரை விற்பனை செய்த 3 பேர் கைது. பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்ய வைத்திருந்த 630 போதை மாத்திரைகள் பறிமுதல். சென்னையை அடுத்த மணலி புதுநகர் பொன்னியம்ம நகரில் காவல்துறையினர் நடத்திய வாகன தணிக்கையின் போது இருசக்கர வாகனத்தில் பட்டாக்கத்திகளுடன் சுற்றித் திரிந்த 7 இளைஞர்கள் சிக்கினர். பட்டாக்கத்திகளும் இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விசாரணையில் 7 பேரும் இளைஞர் ஒருவரை கொலை செய்வதற்காக போதையில் சுற்றித் திரிந்தது அம்பலம். தாம்பரம் பீர்க்கங்கரணை அருகே மளிகை கடையில் பொருள் வாங்க வந்தது போல் நடித்து 7 சவரன் நகையை பறித்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றவர் வேகத்தடையில் கீழே விழுந்து பொதுமக்களிடம் சிக்கினார். காவல் நிலையம் அருகிலேயே நடைபெற்ற துணிகர செயின் பறிப்பு சம்பவத்தை அறிந்து பொதுமக்கள் அதிர்ச்சி. தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே நர்சிங் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 50 வயதான சிப்ஸ் வியாபாரி கைது. இயற்கை உபாதை கழிக்க சென்ற மாணவியிடம் அத்துமீறிய காமுகன் சிறையில் அடைக்கப்பட்டார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவிகளிடம் பொறுப்பு தலைமை ஆசிரியர் தவறான அர்த்தத்தில் பேசியதுடன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அளித்த புகாரின் பேரில் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியரை பிடித்து போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே சாலையில் தனியே நடந்து சென்ற மனநிலை பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் வாயை மூடி அருகில் உள்ள மறைவான இடத்திற்கு இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததில் இளம்பெண் மயங்கி விழுந்து தீவிர சிகிச்சை.
கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வன்கொடுமை செய்த காமுகனை வலைவீசி தேடும் காவல்துறை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே வீட்டில் தனியாக இருந்த மனநலம் பாதித்த பெண்ணை வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் கைது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் குன்னூர் மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. மேகதாது அணை கட்டப்பட்டால் சுற்றுச்சூழல் முற்றிலும் பாதிக்கப்பட்டு 12,500 ஏக்கர் வனப்பகுதி சீர்கெடும் எனவும் தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டமைப்பின் செயலாளர் நல்லுசாமி குற்றச்சாட்டு. மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ள விவசாயிகள் பாசன வசதிக்காக காவிரி நீர் திறக்கப்படாவிட்டால் டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் முற்றிலும் பாதிப்படையும் என வேதனை. மேகதாதுல அணை கட்டுறாங்க, எதுக்கு? பெங்களூருக்கு 4.25 TMC குடிநீருக்காக. எதுக்கு 67 TMC கொள்ளளவு கொண்டு அணை கட்டணும்? தேவையா? அந்த இடத்துல அந்த அணை கட்டினா சுற்றுச்சூழல் பாதிக்கும். 12,500 ஏக்கர் விளைநில வனம் பாதிக்கப்படும். இந்த அணை கட்டினா மின்சாரம் 400 மெகாவாட் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. அவங்க மின்சார தேவைக்கு ஏற்ப தண்ணி திறப்பாங்க, நம்ம பாசன தேவைக்கு திறக்க மாட்டாங்க. இதனால் நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் விவசாயம் வெகுவாக பாதிக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு மருத்துவமனையின் பாதுகாவலர் ECG எடுத்த காணொளி வெளியானதால் அதிர்ச்சி. ECGயை செவிலியர்தான் எடுத்தார் என்றும் அவருக்கு பாதுகாவலர் உதவியாகத்தான் இருந்தார் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். சாலைகளை ஆக்கிரமித்திருந்த கடைகளை அகற்றிய கடலூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தெருவோர கடை வியாபாரிகள். போராட்டத்தில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டோரை காவல்துறை குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. பருவமழை பொய்த்ததால் தமிழ்நாட்டில் கடுமையான பால் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவும் நிலையில் நடப்பாண்டில் 2வது முறையாக தனியார் பால் மற்றும் தயிர் விற்பனை விலை லிட்டருக்கு 4 ரூபாய் வரை உயர்வு. ஆரோக்கியா பால் விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வரும் நிலையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நலன் கருதி விலை உயர்வை மறுபரிசீலனை செய்ய பால் முகவர்கள் சங்கம் கோரிக்கை. 2026 முதல் பால் மற்றும் தயிருக்கான விற்பனை விலையை லிட்டருக்கு 4 ரூபாய் உயர்த்துவதாக பால் முகவர்கள் சுற்றறிக்கை வாயிலாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் பால் கொள்முதல் விலை உயர்வு, மூலப்பொருட்கள் விலை உயர்வு என்கின்ற வழக்கமாக சொல்லக்கூடிய காரணமாக இருந்தாலும் கூட தற்போது சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, கடந்த 2025 ஒட்டுமொத்த பால் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டு. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி சிறை வாசலிலேயே மற்றொரு வழக்கில் கைது நடவடிக்கையின் போது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் வழக்கறிஞர்கள் காயமடைந்ததாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல். வடசென்னை மாவட்டம் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை நீக்கி திருத்தி அமைக்கப்பட்ட அரசாணையை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தல். இந்த அரசாணை 122 இருக்கக்கூடிய குறைபாடுகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை களைய வேண்டும் என்பதும், ஏற்கனவே தனியார் மையத்தில் இருந்ததை இன்றைக்கு பப்ளிக் செக்டார் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸை எடுத்து நடத்துவது என்பது தாண்டி இன்னைக்கு அரசே இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை ஏற்று நடத்த வேண்டும். மேலும் இதில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய தாய் தந்தையரையும் இதில் இணைக்கப்பட வேண்டும். அவர்கள் விடுபடுகிறது. மற்றும் திருமணம் ஆகிவிட்டால் தாய் தந்தையர் இல்லை, திருமணம் ஆகவில்லை என்றால் தான் தாய் தந்தையரை சேர்க்க முடியும் என்பது. அதே போன்று திருமணம் ஆனதற்கு பிறகு விடுபடுவது என்பது இருக்கிறது. நிதி என்பது கூடுதலாக்கப்பட்டிருக்கு. அரசு மருத்துவமனைகளிலும் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்
பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை மாற்றப்பட வேண்டும். திமுக ஆட்சியில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கான பணம் மோசடி செய்து போலி பணியாணை வழங்கியதாக அமைச்சரிடம் புகார் அளித்த இளைஞர். பணியில் சேர வேண்டும் என போலியாக பணியாணை வழங்கப்பட்டதை நம்பி வந்த இளைஞர் ஏமாற்றமடைந்த அவலம். ஸோ நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், ஓகேங்களா. எனக்கே இந்த இஷ்யூனா அப்போ இல்லாதவங்களுக்கு இதுமாரி மற்ற டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டீம் இருக்காங்கன்னு சொல்கிறேன். அந்த டீம்லாம் அவங்களால போயிட்டு அப்டேட் பண்ண முடியாமல் அவங்கவுங்க அப்படியே வெளியே போயிட்டாங்க. ஸோ இது அமைச்சர்கிட்ட நான் இது போன ஆட்சியில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரையும் போயிட்டுருக்கு. புரியல. இல்லை பேக் எண்டில் அதான் அக்கௌண்ட்ஸ் டீமு, ஐடி ஒர்க்கு, மெடிக்கல் கோடிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இது எப்படின்னா ஸ்பெஷல் கோட்டா டீமுன்ட்டு அவங்களே எடுக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா உள்ள இன்டர்னலாக பண்ணி தரேன்னு சொன்னாங்க. விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூரில் கடந்த 3 மாத காலமாக குடிநீர் விநியோகம் சீராக வழங்கப்படாததால் ஜல்ஜீவன் திட்டத்தில் ஊழல் நடந்துள்ளதாக கூறி கிராம மக்கள் உண்ணாநிலை போராட்டம். கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து போராட்டம் நடத்திய பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் புதிய பேருந்து பணிமனை கட்டுமான பணிகள் மந்த கதியில் நடைபெறுவதால் தற்காலிக பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை மற்றும் இருக்கை வசதிகள் இன்றி பயணிகள் அவதி. பேருந்திற்காக பல மணி நேரம் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகள் நிற்க நேரிடுவதோடு வாகனங்களால் எழும் புழுதி மண்ணால் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் தோட்ட வேலைக்கு சென்றவர்களை கடித்ததில் பெண் உட்பட 3 பேர் தொழிலாளர்கள் படுகாயம். வெறிநாய் குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பல ஆண்டுகளாக புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. குப்பைக்கிடங்கில் தேவையில்லாத கழிவுகளை கொட்டுறாங்க. மாமிச கழிவு, கோழி இறைச்சி மற்ற கழிவுகள் பிரித்து கொட்டாமல் எல்லாம் மொத்த கழிவுகளாக கொட்டுறப்ப அங்கே நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குது. அங்கே இருக்க கிட்டத்தட்ட ஒரு 150 நாய் இருக்கும். அந்த 150 நாய்கள் சில வெறி நாய்கள் எல்லாமே இருக்குது. இப்போ பல முறை முனிசிபாலிட்டியில் புகார் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. பல வருஷமாக கொடுத்துருக்கோம், இன்றைக்கி இல்லை பல வருஷமாக கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. சென்னை ஆர்கே நகர் புது வண்ணாரப்பேட்டை அரசு மீனவர் குடியிருப்பில் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி முழுமை பெறாத வீடுகளை அவசர கதியில் திறந்து வைத்ததாக குடியிருப்பு வாசிகள் கொந்தளிப்பு. கழிவறைக்கு பயன்படுத்த கூட தண்ணீர் இல்லாததால் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்கள் ஆவேசம். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் மரிய வில்சன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கு தொடர்பாக 4 வாரங்களுக்குள் அமைச்சர் மரிய வில்சன் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதி கே. குமரேஷ் பாபு ஆணை. குற்ற வழக்குகளில் தடயவியல் மற்றும் உடற்கூறு ஆய்வுகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய பொதுநல மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு மருத்துவமனைகளில் தடயவியல் ஆய்வுகளில் நடக்கும் முறைகேடுகளால் புலன் விசாரணை பாதிக்கப்படுவதால் பிணவரைகளில் அடையாளம் தெரியாத உடல்கள் பல ஆண்டுகளாக தேங்கி கிடப்பதாகவும் மனுவில் குற்றச்சாட்டு. தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 5 பேரை 2 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க திருவல்லிக்கேணி போலீசாருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி. 5 பேரையும் ஜூலை 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவு. சிவகங்கை மாவட்டத்தில் நீர்நிலைகள் மற்றும் அரசு நிலங்களில் வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷுடன் இணைந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் நேரில் ஆய்வு. மண்வளம் மற்றும் நிலத்தடி நீரை பாதிக்கும் சீமை கருவேல மரங்களை வேரோடு அகற்ற ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தமிழக அரசு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பணியை மேற்கொள்ள வேண்டுமென நீதிபதி கோரிக்கை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கூலி தொழிலாளியை அவரது வீட்டிற்குள் புகுந்து சரமாரியாக வெட்டிய கஞ்சா போதை இளைஞர். கஞ்சா போதை இளைஞர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 3 முறை மாற்றி அமைப்பு. காலையில் சவரனுக்கு 560 ரூபாயும் பிற்பகலில் 1040 ரூபாயும் குறைந்த நிலையில் மாலை 400 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை.
காசா பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பு தற்காலிக அவசரகால அரசாங்கத்தை கலைப்பதாக அறிவிப்பு. அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற புதிய பாலஸ்தீன நிர்வாக குழுவிடம் காசாவின் சிவில் அதிகாரங்களை ஒப்படைக்கும் நோக்கில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையில் உயிரிழந்த 7 சிறை அதிகாரிகளின் உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. சிறைத்துறை உயரதிகாரிகள், அரசதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், சக ஊழியர்களின் அஞ்சலியை தொடர்ந்து உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்தியா மற்றும் இந்தோனேஷியா நாடுகளை இணைப்பது வெறும் புவிசார் அரசியல் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகால பாரம்பரிய கலாச்சார பிணைப்பு என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்தோனேஷியாவின் ராமாயண நிழல் நாடகமான வாயாங் குலித் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த பிரதமர் மோடி இரு நாடுகளின் கலாச்சார ஒற்றுமைகளை பாராட்டி பேச்சு. மத்திய பிரதேச மாநிலம் ஷாஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள விவசாய கிணறு ஒன்றில் 13 மான்கள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. தெருநாய் துரத்தியதால் வேகமாக ஓடிவந்த மான்கள் கிணற்றின் உடைந்த சுற்றுச்சுவர் வழியாக உள்ளே விழுந்து இறந்திருக்கலாம் என வனத்துறையினர் தகவல். அசாம் மாநில எல்லையில் எவ்வித முறையான ஆவணங்களும் இன்றி இந்திய எல்லைக்குள் நுழைந்து தனது குடும்பத்தினரை சந்திக்க முயன்ற வங்கதேச இளைஞர் கைது. கைது செய்யப்பட்ட இளைஞர் மீண்டும் வங்கதேசத்திற்கே திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக பாதுகாப்பு படையினர் தகவல். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மினி ஆட்டோவில் கடத்திச் செல்லப்பட்ட 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட வையப்பமலையை சேர்ந்த முருகேசன் என்பவரை போலீசார் கைது செய்த நிலையில் தப்பியோடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பல்வேறு வழக்குகளில் பிடிபட்ட சுமார் 700 கிலோ கஞ்சாவை தீயிட்டு அழித்த காவல்துறையினர். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இருந்து பிடிபட்ட கஞ்சா பொட்டலங்கள் அழிக்கப்பட்டதாக தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரின் 2.5 சவரன் தங்க நகை திருட்டு. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சந்தேகத்திற்கிடமான நபர்களிடம் போலீசார் விசாரணை. திருநெல்வேலியில் இளம்பெண்ணிற்கு கடன் வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 2 பேர் கைது. சிபில் ஸ்கோர் பார்ப்பதாக கூறி ஆதார் மற்றும் வங்கி ஆவணங்களை பெற்ற அவருக்கு தெரியாமல் ஐபோன் வாங்கியது அம்பலம். கள்ளக்குறிச்சியில் இரவில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை தேடும் போலீசார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே கோயிலில் குறிவைக்கப் போன பெண்ணை மயக்கி திருமணம் செய்ததாக குறி சொல்லும் சாய் சாந்தகுமார் என்பவர் மீது புகார். ஏற்கனவே 2 முறை திருமணமான நபர் தங்கள் மகளை ஏமாற்றி திருமணம் செய்ததாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கைது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் பட்டாக்கத்தியுடன் வீடு புகுந்த அடையாளம் தெரியாத 2 இளைஞர்களை சரமாரியாக தாக்கி 2 விலை உயர்ந்த செல்போன்கள் மற்றும் வெள்ளிச் செயினை பறித்துச் சென்றதால் பரபரப்பு. இளைஞர்கள் அளித்த புகாரின் பேரில் பேர்க்கன்காரணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் ஜெயஜே கார்டன் பகுதியில் கடந்த 1 வாரத்தில் மட்டும் அடுத்தடுத்து 4 வீடுகளில் பூட்டை உடைத்து தங்கம், வெள்ளி மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. குடியிருப்பு பகுதியில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டதால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் இரவு நேரங்களில் தனியாக இருக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் ரோந்து பணியை பலப்படுத்த கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை காந்தி நகரில் கூலி வேலைக்கு சென்ற தம்பதியின் வீட்டின் பூட்டை உடைத்து பட்ட பகலில் மர்ம நபர்கள் துணிகர கொள்ளை. பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 60 கிராம் தங்க நகைகள், வெள்ளி கொலுசு மற்றும் 90,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள், 22,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடும் பன்ருட்டி காவல் நிலைய போலீசார். சென்னை கொருக்குப்பேட்டையில் ரயில்வே பாதையை கடக்க முயன்ற போது கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை பறித்த இளைஞர் சிக்கினார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய கொருக்குப்பேட்டையை சேர்ந்த மணிகண்டன் என்பவரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்த போலீசார். சென்னை KK நகர் பகுதியில் அதிகாலை ஆயுதங்களுடன் காரில் வலம் வந்த ரவுடி நாய் மணிகண்டன் மற்றும் அவனது 2 கூட்டாளிகளை பிடிக்க முயன்ற காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல். போதையில் மயங்கிய நாய் மணிகண்டனை போதை தெளிந்த பின் கைது செய்ய காவல்துறை காத்திருந்த நிலையில் ரவுடி தப்பியோடிய அவலம்.
குறுவை எந்திர நடவு மானியம் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருவருக்கு மட்டுமே என்று மாற்றப்பட்டுள்ளதற்கு கடலூர் விவசாயிகள் எதிர்ப்பு. அனைத்து விவசாயிகளுக்கும் எந்திர நடவு மானியம் கிடைப்பதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை. குத்தகைதாரர் ஆதாரை பதிவு பண்ணி பாக்கி நிலத்தை போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரேஷன் கார்டுக்கு இப்போ ஒத்தவங்க மட்டும்தான் சொல்றாங்க. அப்போ ஏன் பதிவு பண்ண விட்டீங்க? இப்போ நாங்கள் அதை ஆதார் பதிவு பண்ணி திருப்பி இங்கே உங்கள் யூனியன் ஆஃபீஸில் தான் ஆதாரை பதிவு பண்ணி அதன் மூலயமா நாங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணி அதுக்கு அடங்கல் வாங்கி ஃபோட்டோ எடுத்து இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா குடும்பத்துக்கு ஒத்தவங்க தான், ஆதார் கார்டு இது ரேஷன் கார்டுக்கு ஒத்தவங்க தான்றாங்க. அதை சரி பண்ணி பழைய நடைமுறையான ஆதார் கார்டு நபர் ஒருத்தவங்களுக்கு 2 ஏக்கர் வழங்கினாங்களா அதே பழைய நடைமுறையை கொண்டு வருங்க. நாகை மாவட்டம் திருப்பூண்டி கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்ற விவசாயிகள் அனைவரும் உடனடியாக கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி வேளாண் கடன்களை முதல்வர் விஜய் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் முழக்கம். விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் அருகே விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்க வேண்டுமென வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முழக்கம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகை போராட்டம். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் உள்ளிட்டோர் சிரமம் அடைவதாக கூறிய பொதுமக்கள் டாஸ்மாக் கடையை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள பீட்டிப்புதூர் கிராமத்தில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல். மாநில நெடுஞ்சாலையில் பெண்கள் ஒப்பாரி வைத்து 2 மணி நேரம் நடத்திய போராட்டத்தால் காஞ்சிபுரம், அரக்கோணம், திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்கான போக்குவரத்து பாதிப்பு. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஓபிச் சீட்டு வாங்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து அவதியுற்ற நோயாளிகள். ஓபிச் சீட்டு வாங்க ஆதார் அட்டை, செல்போன் நம்பர், கைரேகை கட்டாயம் என அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமம். கும்பகோணம் விவேகானந்தர் நகரில் அட்டகாசம் செய்து வரும் தெருநாய்களால் 6 மாதம் முன் 65 கோழிகள் பலியான நிலையில் தற்போது மீண்டும் கார்த்தி என்பவரது 16 கோழிகளை கடித்து குதறி கொன்ற பயங்கரம். தெருவில் யாருமே நடமாட முடியாத வகையில் நாய்கள் தொல்லை அதிகரித்து உள்ளதாகவும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் ஆவேசம். 6 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 65 கோழியை நாங்கள் பறி கொடுத்து இந்த பிடிஓ ஆஃபீஸில் செத்த கோழிங்களோட போய் நின்று சொன்னோம். அன்னைக்கு அங்கே உள்ள இன்ஸ்பெக்டரோ பிடிஓவோ நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதே மாதிரி நேற்று திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 கோழி கிட்டத்தட்ட இறந்து போயிருக்கு. இங்கே உள்ள சின்ன குழந்தைங்க கூட இந்த ரோட்டில் விளையாட முடியாத அளவுக்கு அந்த நாய்ங்க ஒரு வெறித்தனமாக இருக்குது. இதை இந்த பலவத்தாங்கட்டில் ஊராட்சியில் பல முறை சொல்லி இந்த ஊராட்சியிலேருந்து யாருமே அதுக்கான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகளை நிரப்ப ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் குழு அமைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. மத்திய மாநில அரசுகளும் பல்கலைக்கழக மானியக் குழுவும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக மீனவ கிராமங்களை சூறையாடி காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் 131 ஆந்திர மீனவர்கள் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர். 131 ஆந்திர மீனவர்கள் வழக்கு விசாரணைக்காக வந்ததால் திருவள்ளூர் நீதிமன்றம் பரபரப்புடன் காணப்பட்டது. தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணங்களை அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும் என்ற அறிவிப்பை ரத்து செய்யக்கோரி அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்களின் சங்கம் தொடர்ந்த வழக்கு. தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டப்படி கல்வி கட்டணங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் கட்டாயம் வெளியிட வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொது பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை 60% இருந்து 50% குறைக்க கோரிய வழக்கில் அரசின் கொள்கை முடிவை ஜூலை 24ஆம் தேதி தெரிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் உணவு டெலிவரி செய்ய வந்த ஊழியரை சிறுத்தை ஒன்று பாய்ந்து தாக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. வீட்டின் குளியல் அறையில் பதுங்கியிருந்த சிறுத்தையை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்ததால் குடியிருப்பு வாசிகள் நிம்மதி.
ஜம்மு காஷ்மீரில் புகழ்பெற்ற அமர்நாத் பனிலிங்க யாத்திரை தொடங்கி சில தினங்களே ஆகியுள்ள நிலையில் இதுவரை 1,13,000க்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தகவல். பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை தீவிரப்படுத்த ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் உத்தரவு. நியூஸ் ஜே செய்தி எதிரொலியால் வேலூர் மாவட்டம் கள்ளப்பாடியில் 54,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பாழடைந்திருந்த வட்டார சுகாதார நிலைய கூடுதல் கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியிருந்த மருத்துவமனை கட்டிடம் குறித்து செய்தி வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் நேரடியாக ஆய்வு செய்து அதிரடி நடவடிக்கை. நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி இஸ்ரோ விண்வெளி மையத்தில் LVM-3 ராக்கெட் திட்டத்திற்கான கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக நிறைவு. புதிதாக உருவாக்கப்பட்ட நாசில் பாதுகாப்பு அமைப்புடன் 22 டன் உந்து விசை திறனில் இன்ஜினின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருந்ததாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். அமெரிக்கா ஈரான் இடையேயான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ததன் எதிரொலியாக கடும் வீழ்ச்சியை சந்தித்த இந்திய பங்குச் சந்தைகள். சென்செக்ஸ் 1,677 புள்ளிகள் சரிந்து 76,503 புள்ளிகளுடனும், நிப்டி 516 புள்ளிகள் சரிந்து 23,882 புள்ளிகளுடனும் வர்த்தகம் நிறைவு. ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்தம் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணை மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதே ஒப்பந்த முறிவுக்கு காரணம் எனவும், இனியும் ஈரானுடன் பேசி நேரத்தை வீணடிக்கப் போவதில்லை எனவும் ட்ரம்ப் சாடல். லண்டனில் நடைபெற்று வரும் கிராண்ட் ஸ்லாம் தொடரான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் முன்னாள் சாம்பியன் நோவக் ஜோகோவிச் 5 மணி நேரம் 15 நிமிடங்கள் போராடி வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேற்றம். விம்பிள்டன் வரலாற்றிலேயே ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் மிக நீண்ட நேரம் நடைபெற்ற ஆட்டம் என்ற புதிய சாதனை. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் செக் குடியரசின் கரோலினா முசோவா வெற்றி. ஜப்பானின் நவோமி ஒசாகாவை 7-6, 6-4 என்ற நேர் செட்டில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார்.